நான் உங்கள் ஜேஆர். நேற்று சாயந்தரம் இந்தியன் 2 படத்தை ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்த்துட்டு வந்தேன். படத்தை பார்த்துட்டு வந்தேன். படம் எப்படி இருக்குன்னு என்னோட தனிப்பட்ட கருத்து. இது படத்தோட ரிவ்யூ எல்லாம் இல்லைங்க. நீங்கள் படத்தை பார்த்து வந்திருந்தீங்கன்னா படம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இல்லை தம்பி நீ சொல்கிற கருத்து மாறுபாடாக இருக்குது, நான் ஒத்துக்கவே மாட்டேன்னு சொன்னீங்கன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 28 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம இந்தியன் தாத்தா இன்னைக்கு ரெண்டாவதா களம் இறங்கியிருக்காரு. நம்ம சங்கர் சார் தான் படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. சங்கர் சார்னால பிரம்மாண்டம் தான். இந்த படத்துக்கு பிரம்மாண்டத்துக்கு குறவே இல்லைங்க. படத்தை நல்லா பிரம்மாண்டமா எடுத்திருக்காருங்க. படத்துல கேமராமேனும் சரி, ஹார்ட் ஒர்க்கும் சரி, தரமா செம்மையா இருந்ததுங்க. நம்ம கமல் சார் 100 வயசுக்கு மேல இருக்கிற ஒரு தாத்தாவா படத்துல உலா வந்திருக்காரு. ஆனா அவர் செய்யற காரியத்தெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், 50-60 வயசு இருப்பார் பாருங்க ஒரு ஆளு, அவர் மாதிரி செய்யறாரு இவரு. இந்தியன் 2 கொடுத்த தாத்தாவோட காஸ்டியூம்ஸ் இந்தியன் 1க்கு இருக்கிற தாத்தாவோட கெத்துக்கு வரல. மேபி இவருக்கு ரொம்ப வயசானால இவருக்கு காஸ்டியூம் இப்படி கொடுத்துட்டாங்களோ. இந்தியன் 1 தாத்தா அது வேற லெவல்ல இருந்தார் அவரு. இந்த படத்தோட கதையை சொல்ல போனீங்கன்னா இந்தியன் 1ஓட தொடர்ச்சியா தான் வருது. படத்தோட கதை இந்தியன் 1ல வர மாதிரி தாங்க. லஞ்சம் ஊழல் எதிர்த்து போராடுறது, தப்பு செய்யறவங்கள எப்படி கொல்றாரு, அதான் படமே. அரசு அதிகாரிகள் வாங்குற லஞ்ச ஊழல்ல சாமானிய மக்களை எப்படி பாதிக்குதுன்னு சொல்லிட்டு தெளிவா காட்டியிருக்காங்க. படம் போட்டு ஃபர்ஸ்ட் ஒரு அரை மணி நேரம் ரொம்ப வேகமாகவும் ஓடல, அதனால லேகாவும் போல, நார்மலா போயிட்டு இருக்கு. படம் ஸ்டார்ட் ஆகி அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நம்ம கமல் சாரை இன்ட்ரடியூஸே பண்றாங்க. அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணி 15 நிமிஷம் பொறுத்துதான் அவர் மூஞ்சியே காட்டுறாங்க. அதுவும் செம கெத்தா சிங்க மாதிரி இருக்காரு. இந்தியன் தாத்தாவோட இன்ட்ரடக்ஷனே எங்க இருந்து வராருன்னா தாய்வான்ல இருந்து வராரு. கதையை பாத்தீங்கன்னா பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை, பழைய கதையை தான். ஆனா கமல் சார் நல்லா நடிச்சிருக்காரு. 70 வயசு ஆயிட்டும் கதாபாத்திரத்தை செம்மையா தரமையா செஞ்சிருக்காரு. நம்ம இந்தியன் தாத்தா படத்துல ஒரு மெசேஜ் சொல்றாரு, லஞ்ச ஊழல ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டுல இருந்து துரத்துவோம், அதுக்கப்புறம் நம்ம நாட்டுல இருந்து துரத்தலாம்னு சொல்றாரு. அதே போல இளைஞர்கிட்ட சொல்றாரு, உங்க வீட்டுல இருக்கிற லஞ்ச ஊழல நீங்க துரத்துங்க, நாட்டுல இருக்கிறத நான் பார்த்து துரத்துறேன். இந்த படத்துல சின்னதாக தப்பு செய்யறதுல இருந்து பெரிய தப்பு செய்யறதுன்னு சுட்டி காட்டுறாங்க. இது கொஞ்சம் லென்த்தா போற மாதிரி தான் தெரியுது. இதுல ஒரு சூப்பர் சீன் வரும். விஜய் மல்லையா கோடி கோடியா சுருட்டிட்டு வெளிநாட்டுல போயிட்டு ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்கள ஒன்றும் பண்ண மாட்டாங்க. படிக்கிறதுக்கு வேண்டி கல்வி கடனா 1 லட்ச ரூபா வாங்கியிருப்பாங்க. அதை திருப்பி செலுத்துறதுக்கு வேண்டி அவங்க பண்ற டார்ச்சரு, அவங்க பண்ற குடைச்சல் எல்லாம் பாக்குறதுக்கு கொஞ்சம் உருக்கமான காட்சியா தெரியுது நம்மளுக்கு. இந்தியன் தாத்தாவுக்கு ரொம்ப வயசானால பறந்தெல்லாம் ஃபைட் பண்ண முடியாது சொல்லிட்டு மர்ம கலையிலே ஃபைட் பண்றாரு. அது முக்கால்வாசி ஃபைட் மர்ம கலையிலேயே இருக்கு. லாஸ்ட் ஒரு 15 நிமிஷம் சேசிங்கு, ஃபைட்டு, அதெல்லாம் நல்லா த்ரில்லிங்காகவும் இருக்கு, நல்லா பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கு. படத்தை பற்றி பாசிட்டிவாகவே சொல்லிட்டு வரியாப்பா, படத்தில் நெகட்டிவே இல்லையாப்பா? யார் சொன்னாங்க நெகட்டிவ் இல்லைன்னு? நெகட்டிவும் இருக்குது, 2-3 நெகட்டிவ் இருக்குது, அதுவும் பெரிய நெகட்டிவ். அதுதான் படத்தையே இம்பேக்ட் பண்ணுது. நீ என்னப்பா சொல்ல வரேன்னு கேட்குறீங்களா? அதான் சொல்கிறேன். படத்தை 3 மணி நேரம் 20 நிமிஷத்துக்கு ஜவ்வு மாதிரி இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. வந்த சீன்களே மறுபடியும் வரா மாதிரி ஃபீல் ஆகுது. சும்மா ஒரு சின்ன சீனை கூட ஜவ்வு மாதிரி பெருசாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி போர் அடிக்குது. கதைக்கு நம்மளுக்கும் ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாத மாதிரி ஓடிட்டு இருக்கு படம். கதை எங்கேயோ ஓடிட்டு இருக்க மாதிரி இருக்குது, நம்ம தாட் எங்கேயோ போயிட்டு இருக்க மாதிரி. நம்மளுக்கும் அதுக்கும் ஒரு சோல், ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த அட்டாச்மெண்ட் தெரியல. படத்தில் ஒரு த்ரில்லிங்கு, எக்ஸைட்மெண்ட் சீனு, அடுத்தது என்ன நடக்கும் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே ஃபீல் ஆக மாட்டேது. படத்தை பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் நம்மளை யோசிக்கிறது, சங்கர் சார் படமாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. சொல்கிற கருத்தை நல்லா தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த கருத்தை சொல்கிற விதம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கதைக்கு ஒரு உயிரோட்டம் தெரியல நம்மளுக்கு. மேபி இந்தியன் பார்ட் 1 நம்மளுக்கு சென்டிமெண்ட்லாகவும் கதை ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அட்டாச்மெண்ட் ஆனால அதையே எதிர்பார்த்து வந்தாலே இந்த கதை நம்மளுக்கு அவ்வளோ செட் ஆகலையோ அப்படின்னு தோண வைக்குது. ஆக மொத்தம் கதையோட ஸ்ட்ராங் தன்மை பிலோ ஆவரேஜில் தாங்க. படத்தில் நிறைய கேரக்டர் இருக்காங்க. சித்தார்த், பிரியா மணிசங்கர், நண்டு ஜெகன், சமுத்திரகண்ணி அவர்கள் இருக்காரு. படத்தில் 2 ஹீரோயின் இருக்காங்க. ஒன்று பிரியா மணிசங்கர், இன்னொருத்தர் யாருன்னு நீங்களே பாருங்க. எல்லாரும் ஓரளவுக்கு கொடுத்த கேரக்டர் ஓரளவுக்கு நடிச்சிருக்காங்க. குறிப்பா நம்ம சித்தார்த் அவர்கள் தான் நிறைய சீன்ல வராரு படத்துல. சில சீன்ல எல்லாம் அவர் அடிச்சு பிச்சு மேய்ஞ்சு எடுத்திருக்காரு. பல சீன்ல அவர் முழுமையான கான்சன்ட்ரேஷன் கொடுக்கலையோன்னு நமக்கு தோணுது. குறிப்பா சித்தார்த் அவங்க அம்மா இறந்திருக்க நேரத்தில் அவர் ஓடி பாக்குறாரு. அந்த சீன்லாம் அடிச்சு தம்சம் பண்ணியிருக்காரு. வேற லெவல்ல நடிச்சிருக்காரு. அதே போல பூமியை விட்டு மறைஞ்சங்களான விவேக் அவர்களு, மனோபாலா, நெடுமுடி வேலு அவர்களு, மாரிமுத்து அவர்களு எல்லாம் திருப்பியும் ஸ்கிரீன்ல நம்மளை பாக்குறதுக்கு நிகழ்ச்சியாகவும் இருந்தது, கொஞ்சம் சந்தோஷமாவும் இருந்தது. இவங்கெல்லாம் கொடுத்த வாய்ஸ் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது பெரிய ஒரு சல்யூட் தாங்க. எஸ்.ஏ. சூர்யா வர நடிச்சிருக்காங்க இதுல. இந்த படத்துல அவருக்கு லீடிங் கேரக்டர் எதுவும் கொடுக்கல. பார்ட் 3 தான் அவருக்கு மெயின் கேரக்டர் இருக்கும்னு நினைக்கிறோம். கொஞ்சம் சீன்ல தான் வராரு, அது அடிச்சு திம்சம் பண்றாரு. படத்துல 1-2 சீன்ல காஜல் அகர்வால் வராங்க. செகண்ட் பார்ட்ல கெஸ்ட் மாதிரி தான் வராங்க. தேர்ட் பார்ட்ல தான் மேஜர் ரோல் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ட் 1ல நெடுமுடி வேணு அவர்கள் தான் சிபிஐ ஆபீசரா வராரு. பார்ட் 2ல அவர் பையன் பாடி சிம்பா சிபிஐ ஆபீசரா வராரு. அவர் கண்ணாடியே கரெக்ட் மாட்டாருப்பா.
படம் ஃபுல்லா கண்ணாடி போட்டிருக்காரு தவிர கைட்ட மாட்டாரு. நம்மளுக்கே தோணுது அவர் பிடிப்பாரா பிடிக்க மாட்டாரான்னு தோணுது. நம்மளுக்கே தெரிஞ்சது, யோ நீ பிடிப்பியா பிடிக்க மாட்டியா கட்சி வரைக்கும். இசையை சொல்ல போனா அனிருத் போட்டிருக்காரு. இசை எப்படி இருக்குன்னா இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி தான் ட்ரெண்ட் போட்டிருக்காரு. ஆனா ஏஆர் ரஹ்மானோட இந்தியன் பார்ட் 1ல கம்பேர் பண்ணீங்கன்னா கொஞ்சம் டவுனா தான் ஃபீல் பண்ணுது. அது வேற லெவலுங்க. பார்ட் 1 வந்து வேற லெவலுங்க. பார்ட் 1ல ஏஆர் ரஹ்மான் போட்ட தீம் மியூசிக்லாம் இதுலயும் கொண்டு வந்திருக்காங்க. அதை இப்போ கேட்கறதுக்கு கூட நம்மளுக்கு நரம்பெல்லாம் புடச்சிக்கிட்டு வருதுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கு. என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்து, ஏஆர் ரஹ்மான் அவர்களும் சரி அனிருத் அவர்களும் சரி 2 பேரும் இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்கணும். யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா வேற லெவலாக இருந்திருக்கும். மியூசிக் எவ்வளோ தூக்கி இருக்குமோ பட்ஜெட்டும் அவ்வளோ தூக்கி இருக்கும். படத்தில் பாட்டெல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அது தாத்தா வராரு பாட்டிங்களா, அந்த பாட்டு மட்டும் கொஞ்சம் வைப்பாக இருக்கு. மற்ற பாட்டெல்லாம் வந்து அவ்வளோ எடுபடலை. படம் டோட்டலாக முடிஞ்சிட்டோன்னா தேர்ட் பார்ட்டோட இன்ஸ் கொஞ்சம் கொடுக்குறாங்க. அது செம்மையா இருக்கு. அதை பார்க்குற நேரத்துக்கு தெரியுது தேர்ட் பார்ட் வந்து செகண்ட் பார்ட்டோட தூளா இருக்கும்னு தெரியுது நம்மளுக்கு. மொத்தத்தில் படம் எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்டு செம்ம தூளு. செகண்ட் பார்ட் எப்படி இருக்குன்னா சில இடத்துல லேகா போகுது, சில இடத்துல இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. அப்படியே அப் அண்ட் டவுனா தான் போகுது. அப்படியே தேர்ட் பார்ட் வேற லெவல்ல இருக்கும்னு நினைக்கிறோம். மொத்தத்தில் படம் எப்படி இருக்குன்னு கேட்டா நல்லா இருக்கா, நல்லா இல்லையா,